ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நாம் இந்த ஓர் ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம். வேலையாளர்களுக்கான ஜெபம். யார் நீங்க வேலைக்கு செல்கிறீங்களோ, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் எந்த தடைகளை நீங்க சந்திக்கிறீங்களோ, எனவே இந்த தடைகள் நீங்கும்படியாக நாம் இந்த நேரம் ஜெபிக்க போகிறோம். எனவே உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கையில் பிடித்து கொள்ளலாம். முடிந்தால் உங்களுடைய தண்ணீர் இருந்தால் நீங்கள் கிளாஸில் தண்ணீரை ஆயத்தப்படுத்தலாம். நாம் இந்த நேரம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் யார் இந்த போராட்டத்தோடு, இந்த யுத்தத்தோடு, இந்த வேதனையோடு இருக்கிறார்களோ, என் ஆண்டவரே, தான் வேலைக்கு செல்கிறார், ஆனால் வேலையினுடைய காரியங்கள் பூர்த்தியாகவில்லை. இதோ துவங்க விரும்புகிறார், ஆனால் துவக்கம் என் ஆண்டவரே இவருக்கு சரியா இல்லை. இப்படியாய் ஒவ்வொரு காரியத்தில் தான் எந்த காரியத்தில் இதோ சோர்ந்து போனாரோ, பலவீனம் ஆனாரோ, இந்த வேலை விஷயத்தினால், வியாபாரத்தின் விஷயத்தினால் என் ஆண்டவர் எல்லா தடைகளை உடைத்து போடும். இதோ இன்றைக்கு இவர் போகும்போது இந்த ஆசீர்வாதத்தோடு இவரை கொண்டு செல்லும் ஆண்டவரே. இந்த நாள் இதோ தூங்குகிற இந்த நாள் செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு இவருக்கு ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை கையில் பிடித்துக் கொள்ளுங்களேன். ஆண்டவரே, இந்த தண்ணீரை நாங்கள் குடிக்கும் போது எல்லா தடைகளையும் ஜெயிக்கக்கூடிய ஞானத்தையும், பேசக்கூடிய பலத்தையும், இதோ சிந்திக்கக்கூடிய பக்குவத்தையும் எங்களுக்காய் தாரும். இந்த தண்ணீரை ஆசீர்வதியும், உம் சமாதானம் எங்கள் மீது வைத்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள். இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவரே, இதோ இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவருடைய வேலைகள் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். உம் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இன்றைக்கு நீங்கள் யார் வேலைக்காக செல்கிறீர்களோ, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இங்கே தேவனுடைய வார்த்தையில், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை கவனிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ தேவனால கூடாத காரியம்னா என்ன? இங்க தேவன் எதை வெளிப்படுத்துறார்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனுஷர்களுடைய சூழ்நிலை எப்படியா இருக்கு? தன்னுடைய வாழ்க்கையில என்னால முடியல, எத்தனை தடவை நம்மளுடைய வாயிலிருந்து முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம். எனவே மக்களை சிந்தித்து பாருங்க. தேவன் உங்களோடு இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் முடியாது. ஆனால் அவர் இருந்தால் கூடாதது ஒன்றும் இல்லை. எனவே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ள நீங்க விரும்புறீங்கன்னா, குறிப்பாக இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாம் காலையில் 8 மணிக்கு இந்த இடத்துல இருப்போம், 10 மணிக்கு இருப்போம், மதியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு, விசேஷமா 7 மணிக்கு இந்த இடத்துல இருப்போம். நீங்க தேவனுடைய காரியங்கள் எப்படி கைப்பற்றுவது கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத காரியங்கள் எது இருக்கிறதோ நீங்கள் ஜெயித்து வருவீர்கள் மக்களை. எனவே இன்றைக்கு நீங்கள் உங்களை வரவேற்பதற்காக பாதையில் ஏற்படுத்த விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வரலாம். தேவன் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உங்கள் விசுவாசத்தோடு வாங்க. எனவே நீங்கள் எங்களை அணுக விரும்பினால் இந்த எண்ணானது இருக்கு. 9384638738. இந்த எண்ணை நீங்கள் அழைத்தால் கண்டிப்பாய் உங்களுக்காய் நாங்கள் உங்களுடைய ஜபத்திற்காக எதை நீங்கள் முறையிடுறீர்களோ உங்களுக்காக ஜெபிக்கும்படி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்திக்க விரும்புகிறீங்கன்னா, நம்மளுடைய ஆலயம் இங்கே அண்ணா சாலை 1000 விளக்கு நம்ம 282/681 அந்த இடத்துல நீங்கள் சந்திக்க விரும்புகிறீங்கன்னா
நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் பார்க்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் uckg.in வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களை சந்திக்கலாம்.